விஜயோடைய திறமையினால் தான் விஜய் வந்து வெளிப்பட்டார். விஜயோடைய குடும்பம் வந்து அரசியல் பின்னணியில் இருந்து எல்லாரையும் மிரட்டி, இல்லைன்னா இந்த இந்த இவ உதவாநிதி மொகரைக்கு, அந்த மொகரைக்கு அன்சிகா, நயன்தாரா இவங்களாம் வந்து நடிப்பாங்களா? அரசியல் பின்னணி இருந்ததுனால தானே நீ மிரட்டி நடிக்க வச்ச. அப்போ அந்த மாதிரி விஜய் செய்தாரா என்றால் இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொண்டார். முன்னணி நடிகராக வந்தார். ஏன் இதே உதவாநிதி அவர்கிட்ட போய் கால் ஷீட்டுக்கு கெஞ்சி நின்ன ஆள் தானே. கெஞ்சிட்டு நின்ன ஆளு பின்னாட்களில் தனக்கு அதிகாரம் வந்த உடனே மிரட்டி கால் ஷீட்டை வாங்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதில் தான் அந்த கன்றாவி படம் குருவிலாம் வந்தது. ஆனால் இப்போ இதை செய்யறதுனால என்ன சாதிச்சு தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த இந்த உதவாநிதி, இந்த திமுக கும்பலும்? அதாவது அவருக்கு போட்டியாக இவரும் இளைஞர் தலைவராம். அவர் வந்து இளைஞர்கள்லாம் ஒரு பக்கம் வைத்திருக்கிறாராம், இவரும் இளைஞர்கள்லாம் வைத்திருக்கிறாராம். அங்கே விஜய்க்கு சேர்ந்த கூட்டம். இங்கே உன்னுடைய அல்லக்கைகள், உன்னுடைய மாவட்ட செயலாளர்கள், இந்த அயோக்கிய பசங்கள்லாம் காசு கொடுத்து கூட்டியிருக்கின்ற அல்லக்கைகள், கொத்தடிமைகள் கூட்டம்.